பார்வதி காணோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே சந்திரான்லாம் உயிரையே விடுற அளவுக்கு இப்ப போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம பார்வதி எங்க போனாங்க? என்ன ஆச்சு? உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாம, எதுவுமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சந்திராவுக்கு வேணா உண்மையிலேயே பார்வதி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா இப்போ நம்ம தர்மதுரையோட அப்பா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தர்மதுரை கிட்ட அதாவது 2 பேரும் சேர்ந்துகிட்டு இப்போ ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டாங்க. ஆனா எங்கேயுமே நம்ம பார்வதி இல்லவே இல்ல. அதே மாதிரி இப்போ அவங்க அப்பா இருந்துகிட்டு, "ஆ தர்மா என்னடா பண்றது இப்போ? அதாவது நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. அதாவது பார்வதிய கூட்டிட்டு நல்லபடியா வாழ வைக்கணும்னு நெனச்சு கடைசியில இப்படி ஆ தொலைச்சுட்டு நிக்கிறோமே! கண்டிப்பா இந்த பாவம் நம்மள சும்மா விடாது. எப்படியாச்சும் பார்வதிய தேடி கண்டுபிடிக்கணும். பார்வதிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்லடா!" அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தனக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி நினைச்சு பார்வதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ தன்னோட அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி ஏதாச்சும் தவறான முடிவு ஏதாச்சும் எடுத்திருப்பாளாடா அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் யோசிக்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம தர்மம் இந்த மாரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. கண்டிப்பா பார்வதிக்கு எதுவும் ஆயிருக்காது. பார்வதிய நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லி இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி இத கேட்க கேட்க கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தர்மா எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. கடைசியில தான் ஒரு ஆத்தங்கரை கிட்ட இப்போ நம்ம பார்வதிய கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பார்வதி எதுக்காக அந்த வீட்ட விட்டு வெளிய போனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அதாவது அங்க மீனாட்சி "நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போ. அதுக்கப்புறமா நான் உன்ன மன்னிக்கிறேன். அதாவது உன்ன ஏத்துக்கிறேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால பார்வதி வீட்ட விட்டு வெளிய கிளம்புனாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ பார்வதி வீட்ட விட்டு வெளிய போனாலே அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது நம்ம சொன்னதுக்காக போனாலே உண்மையிலேயே நல்லவ தான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, மீனாட்சி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மீனாட்சி இத கொஞ்சம் கூட யோசிக்காம, மறுபடியும் பார்வதி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல தான் இருக்காங்க. ஏன்னா பார்வதிக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, உடனடியா சந்திரா "நீ தானே ஏதோ சொல்லியிருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏதோ நேர்ல இருந்து பார்த்த மாரியே இந்த மீனாட்சிய வச்சு வெளுத்து கட்டிர்றாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல கடைசியில பார்வதிய மறுபடியும் மறுபடியும் இப்போ இந்த ஆ மீனாட்சி புரிஞ்சுக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதே மாரி எப்படியோ ஒரு வழியா நம்ம பார்வதிய தேடி கண்டுபிடிச்சுட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே தர்மாவுக்கும், அடுத்தது அவங்க அப்பாவுக்கும் உயிரே வருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே, பிரளயமே உண்டாகிட்டு இருக்கு. கடைசியில சந்திரா பார்வதி இப்படி போட்டு அடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே, அதாவது நெறைய பேருக்கு இந்த மூத்தவனுக்கா இருந்தாலும் சரி, அடுத்ததா இந்த ஆ இவங்க மீனாட்சி இருக்காங்க இல்லையா? மீனாட்சிக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது எப்படியாச்சும் பார்வதி இந்த வீட்ட விட்டு வெளிய போயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்களுக்கு என்னதான் கோவம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா தர்மா அ அதாவது கூட்டிட்டு அடுத்ததா பார்வதிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறது எல்லாமே ஓகே. ஆனா மத்தவங்க யாருமே அந்த மாரி நெனைக்கல. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம அ அதாவது பார்வதிய கூட்டிட்டு போயி, வீட்ல எல்லார் முன்னாடியும் நிறுத்துறாங்க. அதாவது பார்வதி இந்த வீட்ட விட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ சந்திரா நேரா கிளம்பி பலார் பலார்ன்னு இப்போ இந்த பார்வதியோட கன்னத்திலேயே அடி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம பார்வதி அப்படியே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ சந்திரா "ஏய் எங்கடி போன? எதுக்காக என்கிட்ட சொல்லாம போன? நீ எங்கேயாச்சும் போனா என்கிட்ட சொல்லிட்டு தானே போணும். எங்க போயிருந்த நீ?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டு, இப்போ பயங்கர கோவத்தோட இப்போ சந்திரா பார்வதிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்வதி அடிச்சத நெனச்சு சந்திரா ஃபீல் பண்ண போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல உண்மையிலேயே பார்வதி யாரு? அதுவும் இல்லாம சாரதாவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ உடனடியா அதாவது இந்த வீட்ட விட்டு வெளிய அடிச்சு துரத்துறது என்ன, கொன்னே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ சாரதா மேல
பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பார்வதி வந்துட்டு அது எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்ணி அழுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நீ எங்கேயாச்சும் போனா என்கிட்ட சொல்லிட்டு மாட்டியா? ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பதறிட்டோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ காணாம போயிட்ட அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்வதி கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் வந்து உன்ன அடிச்சது தப்புதான். நான் உன்ன அடிச்சிருக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல நீ காணாம போயிட்ட அப்படின்ன உடனே நான் எவ்வளவு வந்து பதறி போயிட்டேன்னு தெரியுமா? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கரமா வந்து இப்போ அ அவங்க இருந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே சந்திரா வந்து அதாவது தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, பார்வதி யாருன்னு தெரியாம வந்து பயங்கரமான ஒரு பாசத்த வச்சிருக்காங்க. தன்னோட பொண்ணு மீனாட்சி மேல கூட அந்த அளவுக்கு பாசம் இல்ல. ஆனா பார்வதி மேல பயங்கரமான ஒரு பாசம். அந்த ஒரு பாசத்த பார்த்து உண்மையிலேயே அப்படியே வியந்து போய் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சது கூட வலிக்கல. ஆனா இப்போ வந்து நம்ம யாருன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியலையே! அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த இவங்க வந்து அதாவது அ சந்திரா வந்து காட்டுற பாசத்த வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம வந்து நம்ம இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றத்த வந்து அத்தைக்கு வந்து குடுத்துட்டு இருக்கோம். அத்தைய வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, இப்போ பார்வதி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது வீட்ட விட்டு வெளிய போகணும்னு நெனச்சாலும் முடியல. இன்னொரு பக்கம் வந்து மீனாட்சியும் வந்து நம்ம பார்வதிய புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல மீனாட்சி புரிஞ்சுக்குவாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.